இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு எனக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்கிறார். வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாய் இயேசு வெளிப்பட்டார். பாருங்க, இயேசு ஒரு மதத்தை உண்டாக்குவதற்காக அவர் வெளிப்படவில்லை, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. பாவம் ஒரு பிசாசுனுடைய கிரியை. பாருங்க, முதல் மனிதனாகிய ஆதாம் இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள புகுந்து அவனுடைய சரக்காகிய பாவத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில இறக்குமதி செஞ்சிட்டான். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதும் அருமையானவர்களே பாவத்தினாலே நிறைந்து கிடக்கிறது. இதை நிரூபிக்கிறதுக்கு பெரிய பிரயாசங்கள்லாம் தேவையில்லை. டிவியை பார்த்தா போதும், பேப்பரை பார்த்தா போதும், நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை பார்த்தா போதும். அருமையானவர்களே, உலகம் பாவத்தினாலே நிரம்பி இருக்கிறது. பிசாசு இந்த உலகத்தை அவனுடைய கிரியாகிய பாவத்தினால நிறைச்சிட்டான். கவனிங்க, பாவத்தை தொட்டு வியாதி, வியாதியும் பாருங்க புது புது வியாதிகள். டாக்டர் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இது என்ன படிக்காத வியாதியா இருக்குது சொல்லி. அருமையானவர்கள், நாளுக்கு நாள் புது புது வியாதிகள், ஏராளமான வியாதிகள், சொல்லி முடியாத வியாதிகள். இவைகளினாலே பாருங்க மனு குலத்தை பிசாசு நிரப்பி வச்சிருக்கிற வியாதி ஒரு பிசாசுனுடைய கிரியை. பாருங்க, ஒரு முறை நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துக்கு போவதற்கு ஒரு ஊரை கடந்து போயிட்டு இருந்தோம். அந்த ஊரை கடந்து போகும்போது அந்த ஊரில் ரெண்டு பக்கமும் ரொம்ப அழகழகான கட்டடங்கள், உயரமான கட்டடங்கள். ஆகவே அந்த ஊரை கடந்து போன பிறகு நான் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த ஊரில் பார்த்தியா எல்லாம் நல்ல அழகழகான கட்டடங்களா, பெரிய பெரிய கட்டடங்களா இருக்குது அப்படின்னு சொன்னேன். என் மனைவி சொன்னா, ஆமாம், ஆனால் எல்லாமே ஆஸ்பத்திரி தான் அப்படின்னா. எல்லா கட்டடங்களும் ஆஸ்பத்திரியா? அந்த ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே அருமையான பெரிய கட்டடங்கள்லாம் ஆஸ்பத்திரியாக தான் இருக்குது. இவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்குன்னா மக்களுக்கு எவ்வளவு வியாதி இருக்குன்னு பாருங்க. பிசாசு அருமையானவர்களே அவனுடைய கிரியாகிய வியாதியினால உலகத்தை நிறைச்சிட்டான். அதை தொட்டு தரித்திரியம். எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க மக்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, ஆனா மிச்சம் வர மாட்டேங்குது, ஒன்றும் தங்க மாட்டேங்குது, எல்லாம் விரயமா போயிருது. கடன் வாங்குறாங்க, அதுக்கு மேல வட்டி, அப்புறம் வட்டிக்கு மேல வட்டி என்று அருமையான ஒரு கசப்பான அனுபவத்தில் தான் இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எல்லாமே பிசாசுனுடைய கிரியை பாருங்க. அதுக்கு மேல பில்லிசூனியம், பேய்கொளாறு, பயம், சந்தேகம் போன்ற பிசாசுனுடைய கிரியினாலே மனுஷனுடைய வாழ்க்கையை நிறைந்து கிடக்கிறது. கவனிங்கள், இந்த பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இயேசு அதற்காகவே சிலுவையில் ஏறினார், அதற்காகவே ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் மூலமாக எல்லா பிசாசுனுடைய கிரியைகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பாவம் இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, வியாதி அழிக்கப்பட்டிருக்கிறது, தரித்திரியம் அழிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சாபங்களும் அருமையான பில்லிசூனியங்களும் பேய்கொளார்களும் அருமையானவர்களே இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. இயேசு விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயேசு விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறதுனால அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தானாய் பலிக்காது. வீட்டில் டைனிங் டேபிள்ல சாப்பாடு ஆயத்தமா இருக்கிறதுனால வயிறு தானா நிரம்பாது. அதுல போய் உட்கார்ந்து எடுத்து என்ன செய்யணும்? சாப்பிடணும், அப்பதான் வயிறு நிரம்பும். அதே போல அருமையானவர்களே, இயேசு சம்பாதித்து வைத்த பரிசுத்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்
இவைகள் வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமானால், வாழ்க்கையில இருக்கிற பிசாசுடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டுமானால் இயேசுவை உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுக்கும்போது அவர் உள்ளே வருகிறார். பிசாசுடைய கிரியைகள் வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய நன்மைகளும் வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்து அவரை ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோம் என்று வேதம் போதிக்கிறது. கவனிங்க, தேவன் அவருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ரட்சிக்கப்பட்ட பாவி என்று ஒருவருமே கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவிகள். அருமையானவர்களை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப கவனிங்க, நீதிமான் என்கிற இந்த அறிவையும் உணர்வையும் தேவனுடைய மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் விசுவாசிகளுக்கு அருமையானவர்களை வெற்றி வாழ்க்கையை கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் முன்னேற்றம், கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்கிற ஒரு நிலை உண்டாக வேண்டுமானால், அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக இருக்கிறோம், தேவன் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் அந்த அறிவையும் உணர்வையும் தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானாயிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானாயிருக்கிறேன். பாருங்க, சாத்தான் சில நேரங்களில் சொல்லுவான், நீ நீதிமான் ஒன்றும் கிடையாது, உன்ட்ட அந்த பலவீனம் இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, நீ அந்த தப்பை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். பிசாசுகிட்ட நீங்க சொல்லணும், பிசாசே, நான் செய்கிற சின்ன சின்ன தவறுகளினால நான் நீதியை இழந்து போறதில்ல. கர்த்தரை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கே நித்தியமாக தேவன் என்னை நீதிமானாக மாற்றிவிட்டார். நான் அந்த விசுவாச ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பலவீனங்கள்லாம் எதிர்காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த நீதியின் உணர்வு எல்லா வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் மாற்றி போடும் சொல்லி அருமையானவர் பிசாசிட்ட நீங்க என்ன செய்யணும்? பேசணும். நான் நீதிமான் என்கிற அருமையானவர்களே அந்த சத்தியத்தை வாயிலே போதும் அறிக்கையிடவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, விசுவாச ஜீவியமே ஒரு போராட்டம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாச ஜீவியம் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். எல்லாரும் சொல்ல ஆவிக்குரிய ஜீவியம். இது ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கிறதுனால ஒரு போராட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, போராட்டம்னே சிலர் பயந்துருவாங்க. ஐயோ போராட்டமா? பயப்படாதீங்க அருமையானவர்களே, இது வெறும் போராட்டம் கிடையாது, இது நல்ல போராட்டம். ஏன் இது நல்ல போராட்டம்னா, அருமையானவர்களே, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்போதுமே 100% ஜெயந்தான். கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் என்ன செய்ய பண்ணுகிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பாருங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் என்று வரும்போது இதுல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான் விசுவாசிக்கணும், நாம தான் வார்த்தையின்படி நடக்கணும், நாம தான் நல்ல தீர்மானங்களை எடுக்கணும். அருமையானவர்களே, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நமக்கு உதவியாளராக இருக்கிறாரு. ஆனா நாம தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவி மனுஷன். நாம வெறும் மாம்சம் கிடையாது, நம்ம வெறும் மனசு கிடையாது. அருமையானவர்களே, நம்ம ஆவி மனிதர்கள். ஆவியிலே அருமையானவர்களே நாம் தேவனோடு என்ன செய்கிறோம்? உறவாடுகிறோம். தேவன் நம்முடைய ஆவியை மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறார்? பிறப்பித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் நிமித்தம் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தின் நிமித்தம் தான் தேவனுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க அருமையானவர்களே, ஆவியில தான் நம் தேவனோடு உறவாடுகிறோம், ஆவியில தான் ஜெபிக்கிறோம், ஆவியில தான் நம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஆவியில தான் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவியில தான் நம் நீதிமான்களாக இருக்கிறோம், ஆவிதான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார், அவருக்குள்ள எல்லா நன்மைகளும் கொட்டி கிடக்கிறது. நல்லா கவனிங்க, இப்போ தேவன் நம்முடைய ஆவியிலே வாசமா இருக்கிறதுனால நம்முடைய ஆவி ஒரு ஜீவ ஊற்றாகவே இருக்கிறது.
வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆவிக்குள்ளே இருந்து வருகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அருமையானவர்களே, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு வசனத்துக்கு திருப்புங்க, நீதிமொழியில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் ஆவியை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய அருமையானவர்களே, ஆவிக்குரிய சக்திகள் எங்க இருந்து வருதுன்னா ஒரு விசுவாசிக்கு உள்ளே இருந்து வருகிறது. ஏன்னா அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். தேவனே அவனுடைய ஆவிக்குள்ள என்ன செய்கிறாரு? வாசமா இருக்கிறாரு. ஆகவே அவனுடைய ஆவி, அவனுடைய இருதயம் ஜீவ ஊற்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பிசாசுக்கு இது நல்லா தெரியும். பிசாசுக்கு இந்த மறுபடியும் பிறந்த ஆவி மனுஷன் இருக்கிறானே, இவன் தான் ஜீவ ஊற்று, அவனுக்குள்ளே தேவன் இருக்கிறார், அவனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பாருங்க அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்கிறான்? முயற்சி பண்ணுகிறான். விசுவாசிகள் பைபிளை படிச்சிருக்கிறாங்களோ இல்லையோ, பிசாசு நல்லா பைபிளை படிச்சிருக்கிறான். விசுவாசிகளுக்கு சத்தியம் தெரியுமோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா சத்தியம் தெரியும். பாருங்க அருமையானவர்களே, அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்யணும்? கெடுக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துட்டா விசுவாசிகளுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடலாம்? கெடுத்துடலான்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அருமையானவர்களே, தேவன் அவனை காட்டிலும் ரொம்ப ஸ்மார்ட். பாருங்க, அவர் சகலத்தையும் அறிந்தவர், சர்வஞானி அவர். ஆகவே பாருங்க, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி தேவன் நமக்கு ஒரு மார்க்கவசத்தை தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, திருப்போம் எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை, எல்லாரும் சொல்லுவோம், மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள். போதும். கவனிங்க, இங்க ஆவியானவர் வந்து விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது பிசாசு இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிறதுக்கு அவன் பிரயாசப்படுகிறான். பாருங்க, ஆனா கர்த்தர் இதை பாதுகாப்பதற்கு நீதி என்கிற ஒரு மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறாரு. ஷூ இருக்குது, ஷூ வந்து காலை பாதுகாக்கிறது. ஹெல்மெட் இருக்குது, ஹெல்மெட் வந்து தலையை பாதுகாக்கிறது. மார்க்கவசம் இருக்கிறது, அது இந்த மார்பு பகுதியை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. இந்த மார்புக்குள்ளதான் பாருங்க ஹார்ட் இருக்குது. கவனிங்க, பைபிள் படி ஹார்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், ஆவி மனுஷன். இந்த ஆவி மனுஷனை பாதுகாப்பதற்கு அருமையானவர்களே தேவன் நீதி என்கிற மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் எடுத்து போட்டுக்கணும். ஐயாமார் வந்து பைக்கில் போறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் எடுத்து தலையில மாட்டிக்கிற மாதிரி அருமையானவர்களே தேவனுடைய மக்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே நீர் என்னை நீதிமான் ஆக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கிரியைகளினாலே, என்னுடைய பிரயாசத்தினாலே நான் நீதிமான் ஆகல, ஆனால் உம்முடைய கிருபையினாலே நீர் என்னை நீதிமானாக ஆக்கி இருக்கிறீர். இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆகி இருக்கிறேன். ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமான் என்கிற அருமையானவர்களே இந்த மார்க்கவசத்தை எடுத்து போட்டுக் கொள்ளும் போது பாருங்க, பிசாசு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்க முடியாது, நம்முடைய ஆவியை கெடுக்க முடியாது. நம்முடைய ஆவியை அவனால கெடுக்க முடியலன்னா அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையை அவனால அழிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் ஜீவன் புரண்டு ஓடுகிற ஒரு இடமாகவே இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே நீதி என்கிற மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இந்த நீதி இருக்குதே, இந்த நீதியை குறித்த சத்தியம் ஒரு சந்தோஷத்தையும் அருமையானவர்களே ஒரு பரவசத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அதுக்காக தான் இந்த நீதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவனுடைய மக்கள் நீதியை குறித்த உணர்விலே வாழ்வார்களானால் அவர்கள் சந்தோஷமுடையவர்களாக, குதூகலமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள், அவங்க வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் பாருங்க, ஒரு 3-4 சகோதரிகள் கூடி ஜெபம் பண்ணாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே சத்தம் கேட்ட உடனே ஒரு பாப்பா ஓடி வந்து ஜன்னல் வழியா பார்த்தாலாம், உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு திரும்பி வந்தாலாம். அவங்க அப்பா பார்த்து கேட்டாராம், என்னத்தை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த பாப்பா சொன்னாலாம், அங்க எல்லாரும் உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா ஒண்ணு நிச்சயம், அவங்க முகத்துல சந்தோஷமே இல்லைன்னு. கவனிங்க அருமையானவர்களே, ஆவிக்குரிய மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க, முகத்துல சந்தோஷமே இல்லை. ஏன் தெரியுமா அருமையானவர்களே? நீதியின் உணர்வு இருக்கிறதுக்கு பதிலா பாவ உணர்வு தான் இருக்குது. ஆலயத்துக்கு போனா அங்க பிரசங்கம் என்னன்னா, நீ பாவியிலும் பெரிய பாவி, நீ பரலோகத்துக்கு போகவே மாட்ட, கர்த்தர் வந்தாருன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவாரு. திரியை அரைச்சிட்டு இருக்கும்போது
ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நீ கைவிடப்படுகிற கேஸ். இதுதான் பிரசங்கம் பாருங்க. அப்புறம் இன்னொரு பிரசங்கம் வேற. அது என்னன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு. அது இன்னொரு பிரசங்கம். பாவ உணர்வை ஊட்டிட்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கன்னா எங்க இருந்து வரும் சந்தோஷம்? அருமையானவர்களே, சந்தோஷம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கவனியுங்கள், நீதிமான் என்கிற சத்தியம் தான் ஒரு மனுஷனுக்கு அருமையான தேவரகமான சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. கவனிங்க, வாசிக்கலாம். ஏசாயா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 61:10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஏசாயா சொல்லுகிறான், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லுகிறான். அதுக்கு காரணத்தை சொல்லுகிறான். அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அவர் என்னை ரட்சித்தபடினாலே, அவர் என்னை நீதிமான ஆக்கினபடினாலே நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், அவருக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க, நீதியை குறித்த ஒரு உணர்வு ஏசாயாவுக்குள்ள வந்த மாத்திரத்தில் களி கூறுகிறேன்னு சொல்லுகிறான், பூரிப்பாய் மகிழ்கிறேன்னு சொல்லுகிறான். உண்மையான சந்தோஷம் அருமையான நீதியை குறித்த உணர்வினாலே வருகிறது. கவனிங்க, எப்ப இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த நீதிமான் என்கிற உணர்வை மனசுல அருமையான எப்போதும் வச்சிருக்கணும். போகும்போது வரும்போதும், பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, கர்த்தாவே என்னை நீதிமான் ஆக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நான் நீதிமான் ஆண்டவரே என்கிற உணர்வை வளர்த்துட்டீங்கன்னா அருமையானவர்களே சந்தோஷம் வாழ்க்கையில பெருகும். சந்தோஷமாய் நீங்கள் இருக்கும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே நம்முடைய பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க நல்ல பலமுள்ள ஆட்களா இருக்கும்போது தான் பாவத்தை மேற்கொள்கிறவர்களா இருப்பீர்கள். பலமுள்ள ஆட்களா இருக்கும்போது தான் வியாதிகளை மேற்கொள்கிறவர்களா இருப்பீர்கள். பலமுள்ள ஆட்களா இருக்கும்போது தான் தரித்திரத்தை மேற்கொள்கிறவர்களா இருப்பீர்கள். பலமுள்ள ஆட்களா இருக்கும்போது தான் அருமையானவர்களே எல்லா தீமைகளையும் மேற்கொள்கிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், முன்னேறுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குரிய ஜீவியம் பலவீனமா இருந்துச்சுன்னா அருமையானவர்களே பிசாசை மேற்கொள்ள முடியாது. ஆகவே பலமுள்ள கிறிஸ்தவர்களாக, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக வாழும்படி இந்த நீதியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே நாம் நீதிமான்களா இருக்கிறோம். அது ஒரு மார்க்கவசம் போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இந்த நீதியின் உணர்வுக்குள்ளதான் இருக்கிறது என்பதை அறிந்து எப்போதும் பாருங்க, நீதியை குறித்த சத்தியத்தை வாசித்து மனதில் வச்சு அருமையானவர்களே உள்ளத்தில் வச்சு எப்போது வாயிலே அறிக்கையிடுவீர்களானால் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய பங்காக மாறும். கவனிங்க, இப்போ நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஒரு குறிப்பு, அது என்னன்னா, கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருப்பதற்கு நோக்கம் என்ன? என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நோக்கத்துக்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. எல்லாரும் சொல்லுவோம், என்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், என்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். முதல்ல ஒரு காரணத்தை நான் சொன்னேன். அது என்னன்னா, தேவனோட ஐக்கியம் கொள்வதற்காக, அவரோட உறவு கொள்வதற்காக, அவரோடு கூட ஒன்றரை கலந்து வாழ்வதற்காக தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஏன்னா ஒரு பாவியை கர்த்தர் நேசிக்கிறாரு, ஆனா அவங்க கூட ஒன்றரை கலக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் நீதியின் கர்த்தர். இப்போ ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்கினாதான் அவங்க கூட ஒன்றரை கலக்க முடியும், அவனோட ஐக்கியம் கொள்ள முடியும், அவனோட பாருங்க உறவாட முடியும். ஆகவே தான் பாருங்க கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அது முதலாவது நோக்கம். இரண்டாவது, அருமையானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள். சில இடங்களுக்கு போனீங்கன்னா நீங்க கேட்பீங்க, பாடுகளுக்காக கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறாரு, கஷ்டத்துக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படிலாம் கேட்பீங்க. பாடுகள் வரலாம், பாடுகள் வராதுன்னு நான் சொல்லலை. பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில். ஆனால் நான் சொல்லுகிறேன் அருமையான, அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, ஆசீர்வாதத்துக்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கவனிங்கள், இப்போ நீங்க இதை விசுவாசிங்கன்னா பாடுகள் எல்லாம் மேற்கொள்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, ஆசீர்வாதத்துக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதி மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்து ஆசீர்வதித்தார். அவன் பாவம் செஞ்சு ஆசீர்வாதம் நினைச்சிட்டான், இழந்து போயிட்டான்.
அவன் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப அவனுக்கு கொடுக்கும்படி தேவனே இயேசுங்கிற பேர்ல இந்த உலகத்துல வந்து அருமையான கல்வாரியில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினார். கவனிங்கள், இயேசுனுடைய கல்வாரி எதற்காக என்று கேட்டா ஒரே பதில் தான். என்ன பதில்? என்னை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. எல்லாரும் கரங்களை வேறு சொல்லுவோம். என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். மறுபடியும் சொல்லுவோம், என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? கவனிங்கள் அருமையானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். யூதர்களுக்கு இது விளங்கவே இல்லை. ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேல் மக்கள், அவங்களுக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது எதற்காக சொல்லி விளங்கல. அவங்க தான் அடிச்சாங்க அவரை சிலுவையில். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு கேள்வியை உண்டாக்கினது. யார் இந்த இயேசு? ஏன் இவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார் ஒரு கேள்வியை உண்டாக்கினது. ஆனால் பதில் தெரியல. ஏன் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு பதில் தெரியல. ஆனால் பெந்தெகோஸ்தே நாள்ல பேதுரு எந்திரிச்சு சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்றாரு. இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்ங்கிற விளக்கத்தை கொடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் எடுத்து இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்ன்ற விளக்கங்களை கொடுக்கிறாரு. அந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார் என்று பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அருமையானவர்களே, அன்னைக்கு தான் அவங்களுக்கு விளங்குது, ஓஹோ நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் போல அப்படின்னு சொல்லி விளங்கின மாத்திரத்தில் அருமையானவர்களே, அதை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூட்டம் கூட்டமா வந்து என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுகிறாங்க. யூதர்கள் முதல்ல ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே யூதர்கள் தான் பாருங்க. புரட்சியாதியார் வந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் சந்திக்கப்பட்டாங்க. ஆனால் முதல்ல வந்து இந்த யூதர்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணு விளங்கிடுச்சு, இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், என்னுடைய சாபத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார்ங்கிற அருமையானவர்கள் சத்தியம் விளங்கின மாத்திரத்தில் கூட்டம் கூட்டமா வந்து என்ன செய்யறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்றைக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்னைக்கு நீதிமானானாங்க. என்னைக்கு நீதிமானானாங்களோ அன்னைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க நான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டுங்க ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற யாருமே ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் கிடையாது. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இப்ப இந்த அறிவு, இந்த உணர்வு அருமையானவர்களே மேலோங்கும் போது ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது ஈஸியா இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே பாருங்க, ஒருத்தர் சொன்னாரு, பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக போராடினான் இல்லையா? ராத்திரி எல்லாம் தேவதூதன் கூட போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப தீவிரமா போராடினான் இல்லையா? அந்த மாதிரி தான் ஐயா நான் அடியேன் ஆசீர்வாதத்துக்காக போராடிட்டு இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னாரு. கவனிங்க, அது பழைய ஏற்பாடுங்க. நீங்க வந்து புதிய ஏற்பாட்டில் என்ன செய்றீங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குழப்பக்கூடாது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாய் தேவனுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அவங்க போராடினாங்க தேவனுடைய மனிதர்கள். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இயேசு வரவில்லை, சிலுவையில் அடிக்கப்படவில்லை, ரத்தம் சிந்தப்படவில்லை, சாபங்களுக்கு முடிவு கட்டப்படவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் போராடினாங்க ஆசீர்வாதத்துக்காக. ஆனா நான் சொல்லுறேன், புதிய ஏற்பாட்டில் யாரும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எல்லா போராட்டத்தையும் போராடி முடிச்சிட்டாருங்க. இயேசு சிலுவையில ரத்தம் சிந்திட்டாரு, இயேசு பாடுபட்டுட்டாரு, இயேசு சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு பண்டமாற்றம் செய்திருக்கிறார். இன்னைக்கு யாருமே போராட வேண்டியதில்லை, எல்லாருமே விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசு எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறார், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, இயேசு சிலுவையிலே என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார், அவருடைய சிலுவை பாடுகளுடைய புண்ணியத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி அருமையானவர்களே அப்படி விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிற யாருமே அருமையானவர்களே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம இருக்கவே மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கலாத்தியர் திருப்போம். கலாத்தியர் 3 அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டுக் கொள்ள போகிறார். என்ன போட்டிருக்குது? மீட்டுக் கொண்டார். இப்போ 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம்
விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கவனிங்க, இங்க நான் வாசிக்கிறோம், இயேசு நமக்காக சாபமாகி, எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக சாபமாகி. பாருங்க, நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்துடைய கல்வாரியினுடைய அதிசயமே தாங்க. நம்ம தம்பிமார் சுவிசேஷ கூட்டங்களில் பாடினாங்க, அதிசய கல்வாரி சிலுவையிலே சாபமாம் வியாதியை சுமந்து தீர்த்தான்னு சொல்லி பாடினாங்க. அது அதிசய கல்வாரி சிலுவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரண கல்வாரி சிலுவை கிடையாது. அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான மக்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். யாருடைய சிலுவையும், அருமையானவர்களே, அது அதிசய சிலுவை இல்லை. ஒரு விதத்தில் சொல்ல போனா, இந்த சிலுவை என்பது இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அது ஒரு அவமான சின்னம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை ஒரு அவமானமாகவே கருதினார்கள். ஆனா என்றைக்கு இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டாரோ அன்றைக்கு மகா பெரிய பரிசுத்தர், பாவமறியாதவர், அருமையானவர், சாபம்னா என்னன்னே தெரியாது, எல்லா மனிதருடைய பாவத்தையும் எல்லா மனிதருடைய சாபத்தையும் தன்மையிலே ஏற்றுக்கொண்டு இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சாபத்தை சுமந்து தீர்த்ததினால, அருமையானவர்களே, இது அதிசய கல்வாரியா மாறிடுச்சு. இருக்கிறீங்களா எல்லாரும்? அருமையானவர்களே, அதிசய கல்வாரி சிலுவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு சிலுவையில் ஏறின பிறகு சிலுவை புனித சின்னமாகவே மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பெருமையோட கழுத்தில் போட்டுக்கிறாங்க, நல்லா பெருசா சிலர் செஞ்சு போட்டுக்கிறாங்க. இது ஒரு புனித சின்னம் சொல்லி பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறாங்க. ஆனா இயேசு சிலுவையில் ஏறதுக்கு முன்னாடி இது ஒரு அவமான சின்னம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசுனுடைய சிலுவை ஒரு அதிசய சிலுவை. அருமையானவர்களே, அங்கே நம்முடைய சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டு விட்டது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுனுடைய கல்வாரி சிலுவையிலே என்னுடைய சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டு விட்டது. கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுவோம், ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதாவது ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும், இரண்டாவது பழைய ஏற்பாட்டு காலங்களில் கர்த்தர் காலாகாலமாக தம்முடைய மக்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தமும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமும் விசுவாசிகளுக்கு இன்னைக்கு எப்படி கிடைக்குதா? விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் பெறுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கல்வாரியில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் செஞ்சு முடிச்ச அந்த காரியங்களை நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? பலிக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அருமையானவர்களே விசுவாசத்தினாலே நாம் பெறுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினால அது கிடைக்குது. நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியங்கள்லாம் இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியங்கள். ஏன் தெரியுமா? இங்கே கல்வாரி சிலுவையை நாங்கள் என்ன செய்கிறோம்? உயர்த்துகிறோம். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறோம். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த ஊழியத்திலே வந்து கொண்டிருக்கிறது. டிவியில் பார்க்குற சில ஆட்கள் பாருங்க, அது என்ன கோட்டு சூட்டு போட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்கிறேன், நாங்க என்ன சிலுவையிலையா தொங்க முடியும்? நாங்க சிலுவையில் தொங்குறதுனால அருமையானவர்களே யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நல்ல கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு சிலுவையில தொங்கின இயேசுவை பற்றி நாங்க பேசணும்னா, சிலுவையில தொங்கின இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் மூலமாக வருகிறது. ஏன் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்? என்னை ஆசீர்வதிப்பதற்காக. இயேசுவின் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறான்னு சொல்லின்றத விசுவாசிக்கணும். கவனிங்க, ஆபிரகாமை குறித்து ஒரு வசனம் வாசிங்க. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஆதியாகமம் 14:18-19 வாசிக்கிறேன். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு அவனை என்ன செய்து ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. யார் இந்த மெல்கிசேதேக்கு? எபிரேயர் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன்,
நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் தேவகுமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று எபிரேயரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், மெல்கிசேதேக்கு வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டில் தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு பலமுறை வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. கவனிங்க, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு முறை தேவனுடைய தூதனானவர் என்கிற பெயரில் இயேசு வருகிறார். வந்துட்டு சொல்றாரு, அடுத்த வருஷம் வருவேன், அடுத்த வருஷம் வரும்போது உங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இயேசு வந்தாலே ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு தாங்க ஆசீர்வாதத்தின் புருஷர். இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நம்ம எல்லாரும் இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம். இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். கவனிங்க, இயேசு வந்தாலே ஆசீர்வாதம் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள வந்து சதி பண்ணி பிடிச்சி தீக்குள்ள போட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு, அவங்க கூட தேவகுமாரன் உள்ள போயிட்டாருன்னு. தீக்குள்ள போன அந்த தேவகுமாரன் இந்த 3 பேரையும் பாதுகாத்தார். சட்டை தீப்பிடிக்கல, முடி கூட கருகல. ஏனென்றால் தீயினுடைய வல்லமையை பார்க்கலாம், தேவகுமாரனுடைய வல்லமை கோடி மடங்கு பெரியது. தீயினுடைய அழிவின் சக்தியை பார்க்கலாம், தேவகுமாரனுடைய பாதுகாவலின் சக்தி அது பெரியது. ஆகவே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தீயிலிருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த மாத்திரத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாபிலோன் மாகாணத்திலேயே 3 பேரும் பெரிய ஆட்களா உயர்த்தப்பட்டார்கள். இயேசு வந்தாலே ஆசீர்வாதம் தான். கவனிங்க, கிதியோன் ஒரு ஆளை பார்க்கிறோம் வேதத்தில், நியாயாதிபதியின் புத்தகத்தில், பெரிய பைந்தாங்கோழி. அருமையானவர்களே, அவன் கர்த்தருடைய தூதனானவர்ங்கிற பெயர்ல தேவகுமாரனா இயேசு வருகிறார். வந்துட்டு அவனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, தேவன் உங்களோட இருக்கிறார்னு சொல்லுகிறார். சொல்லிட்டு அருமையானவர்களே, அவனை வந்து சில காரியங்களை செய்யும்படி சொல்லுகிறார். அவன் கர்த்தரை விசுவாசி காரியங்களை செய்கிறான். அருமையானவர்களே, 300 பேரை வச்சு மீதியானியர்ங்கிற பெரிய கூட்டத்தை என்ன செஞ்சான்? முறியடிச்சான், வெற்றி பெற்றான். இயேசு வந்தாலே ஆசீர்வாதம் தாங்க. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட இயேசு வருகிறார், வந்து அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ எதை கொண்டு ஆசீர்வதித்தார்? அதான் கேள்வி. எதை கொண்டு ஆசீர்வதித்தார்? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அது என்னங்க அப்பமும் திராட்சரசமும்? அதை கொடுத்தா தான் ஆசீர்வதிக்க முடியுமா? கவனிங்க, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தா கர்த்தர் அங்கே ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். கவனிங்கள், அப்பமும் திராட்சரசமும் என்ன தெரியுமா? அருமையானவர்களே, இயேசுனுடைய பிற்கப்பட்ட சரீரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுனுடைய சிந்தப்பட்ட ரத்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பமும் திராட்சரசமும் எதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசுனுடைய பிற்கப்பட்ட சரீரமும் இயேசுனுடைய சிந்தப்பட்ட ரத்தமும் தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கல்வாரி சிலுவை அதுக்கு பின்னால் இருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அருமையானவர்களே, கல்வாரி சிலுவை அதற்கு முன்னால வாழ்ந்த பரிசுத்தவான்களையும் கல்வாரி சிலுவை தான் ஆசீர்வதிக்கிறது. கல்வாரி சிலுவை இல்லை என்றால் ஆசீர்வாதம் யாருக்குமே கிடையாது. எத்தனை பேர் கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கல்வாரி சிலுவைக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா! எத்தனை மகத்துவமானது சிலுவையாக இருக்கிறது. இயேசுனுடைய சிலுவைக்கு பின்னால வாழ்கிற நம்மை அதை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, முன்னால வாழ்ந்த பரிசுத்தவான்களும் சிலுவையினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட யாருமே அருமையானவர்களே சிலுவையினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், வேற விதத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா விளங்கிடுச்சு. அதனால அவர் சொல்றாரு பாருங்க, திருப்போம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. போதும் பாருங்க, பெரிய அப்போஸ்தலன், நிறைய படிச்சவருங்க, வெளிநாட்டில் போய் கல்வி கற்றுக்கொண்டு வந்தவர், பெரிய பணக்காரன், இவங்க அப்பா வந்து கப்பலுக்கு சொந்தக்காரர் என்று சரித்திரம் சொல்கிறது. கவனிங்க, அது மட்டுமல்ல, இந்த ஆள் வந்து யூத குலத்தை சேர்ந்த ஆளு. யூத குலம், யூதர்கள் பாருங்க, அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம் நாங்கள் தான் விசேஷமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஆட்கள் பாருங்க. அந்த குலத்தில் பிறந்தவர். அது மட்டுமல்ல, யூத குலத்திலேயே இவர் வந்து பரிசேயர் என்கிற ஒரு உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர். இவர் உலக பிரகாரமாக அருமையான நிறைய மேன்மைகள் இருந்த ஆள் இந்த ஆளு. ஆனா
என்னைக்கு கல்வாரி சிலுவை இவருக்கு விளங்குச்சோ, கல்வாரி சிலுவை குறித்த சத்தியம் என்னைக்கு வெளிப்பாடாக மாறிச்சோ, அன்னைக்கு உலக பிரகாரமான மேன்மைகள் எல்லாம் இவருடைய பார்வையில் ரொம்ப குப்பையா போயிடுச்சு. சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். பணத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், பணம் எனக்கு இருக்குது. படிப்பை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், படிப்பு எனக்கு இருக்குது. உயர்வு அந்தஸ்து எல்லாம் எனக்கு இருக்குது, ஆனா அதெல்லாம் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையின் மேன்மையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவரை பொறுத்தளவுல எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவையிலிருந்து தான் வருது. பாவ மன்னிப்பு சிலுவையிலிருந்து தான் வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவ மன்னிப்பு சிலுவையிலிருந்து தான் வருது. ஆரோக்கிய சிலுவையிலிருந்து தான் வருது. ஐஸ்வர்ய சிலுவையிலிருந்து தான் வருது. எல்லா நன்மைகளும் அருமையானவர்களே சிலுவையிலிருந்து தான் வருகிறது. சிலுவைதான் ஆசீர்வாதத்தின் ஊற்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு போய் கொடுத்து இயேசு அவனை ஆசீர்வதித்தது போலவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மையும் கர்த்தர் அப்படிதான் செய்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. கவனிங்க, சபையில எதுக்கு இந்த கம்யூனியன் கொடுக்கிறோம், எதுக்கு இந்த அப்பம் பரிமாறப்படுகிறது, ஏன் திராட்சை ரசத்தை பருகுகிறோம், கவனிங்க. ஏன் இதை செய்கிறோம்னா, அருமையானவர்களே, கர்த்தர் இந்த பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தின் மூலமாக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தும்படி அது ஒரு நியமனமாகவே வைத்திருக்கிறார். 2 நியமனங்கள் பாருங்க புதிய ஏற்பாட்டு சபையில வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு தண்ணீர் ஞான ஸ்நானம், அடுத்தது இந்த கர்த்தருடைய பந்தி. தண்ணீர் ஞான ஸ்நானம் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட உடனே எடுக்கிற ஒன்று, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒரே முறை நடக்கிற ஒரு காரியம் தண்ணீர் ஞானஸ்நானம். அதோட முடிஞ்சு போய்விடுது. ஆனா பாருங்க, இந்த கர்த்தருடைய அந்த சரீரத்தை புசிப்பது, ரத்தத்தை பானம் பண்ணுவது, இதை கர்த்தர் என்னாலும், அதாவது கிறிஸ்துவின் வருகை மட்டும் தேவனுடைய மக்கள் அனுசரிக்கும்படி இதை வைத்திருக்கிறார். ஏனென்றால் இதை அனுசரிக்கும் போதெல்லாம் தேவனுடைய மக்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். கர்த்தர் இதன் மூலம் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் தான் ஆசீர்வாதம், தேவனுடைய ஜீவன். பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே என்ன செய்வேன், எழுப்புவேன். அப்ப அருமையானவர்களே, சபையில இந்த கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம அனுசரிக்கும் போது, அதை புசிக்கும் போது, அதை குடிக்கும் போது, அருமையானவர்களே, நம்ம ஆசீர்வாதத்திலே பங்கெடுக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கல்வாரி பாடுகள் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, ஆலயத்துக்கு வசனத்தெல்லாம் கேட்டுட்டு இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாம போனா ஆசீர்வாதத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், போகிறோம். ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, ஆபிரகாமை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே போலதான் இன்றைக்கு கல்வாரி பாடுகள் மூலமாக, அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக, சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மையும் என்ன செய்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப திருப்போம் ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் ஆட்டுக்கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, உன் குமாரனை பலியிடணும்பான்னு சொல்றாரு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிச்சதுனால அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கு கூட்டிட்டு என்ன செய்யறான், மோரியா மலைக்கு போகிறான். போய் கட்டைகளையும் பிளந்துக்கிட்டு போறான், கட்டைகளை அடுக்குகிறான், ஈசாக்க அது மேல படுக்க வைக்கிறான். கர்த்தர் சொன்னபடியே அவனை பலியிடுறதுக்கு கத்தியை ஓங்குகிறான். கர்த்தர் வானத்திலிருந்து சத்தமிடுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்துகிறார். நிறுத்திட்டு அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் முட்புதர்ல கொம்புகள் சிக்கி கிடக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை அவனுக்கு என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். ஆபிரகாம் அந்த ஆட்டுக்கடாவை எடுத்துட்டு அருமையானவர்களே, அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் அழகா சொல்லுகிறது, அதை தன் குமாரனுக்கு பதிலாக, எல்லாம் சொல்லும் பதிலாக, குமாரனுக்கு பதிலாக என்ன செய்தான், பலியிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது. அதன் மூலமாக தேவன் என்ன சொன்னார்னா, அடிக்கப்பட வேண்டியது ஈசாக்கு, அடிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி. ரத்தம் சிந்த வேண்டியது ஈசாக்கு, ரத்தம் சிந்தினது ஆட்டுக்குட்டி. சாக வேண்டியது ஈசாக்கு, செத்தது ஆட்டுக்குட்டி. தகனிக்கப்பட வேண்டியது ஈசாக்கு, தகனிக்கப்பட்டது
ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால ஈசாக்கு என்ன செஞ்சிட்டான்? தப்பிச்சுக்கிட்டான். ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால ஈசாக்கு பிழைச்சுக்கிட்டான்னு சொல்லி அங்கே ஒரு செய்தி விளங்குகிறது. அருமையானவர்களே, அதன் மூலமாக வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல தேவன் ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தையே அறிவிச்சாராம். ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சுவிசேஷம்? நல்லா கவனிங்க. என்ன சுவிசேஷம்? அருமையானவர்களே, ஆட்டுக்கடா பலியிடப்பட்டதன் மூலமாக தேவன் அன்றைக்கு ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே உன்னுடைய மகன் பலியிடப்படுகிறதுனால யாருக்கும் பெரிய லாபம் வர போறதில்லை, எந்த லாபமும் கிடையாது. உன்னுடைய மகன் பலியிடப்படுகிறதுனால யாரும் ஆசீர்வதிக்கப்பட போறதில்ல. ஆனால் நாள் ஒன்று வருகிறது, இதே மலையில என்னுடைய மகனை நான் பலியிட போகிறேன். என்னுடைய மகன், என்னுடைய குமாரன் கல்வாரி சிலுவையிலே பலியிடப்படுகிறதுனாலே நீயும் உன்னுடைய குமாரனும் சந்ததி சந்தானமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் சொல்லி அருமையானவர்களே கர்த்தர் சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆதியாகமம் 22:17 வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இங்க பாருங்க, ஏன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா போதாதா? கவனிங்க, என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னா போதாதா? அழுத்தி சொல்றாரு, நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றேன். ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றாருன்னா, தேவன் அருமையானவர்களே ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஏது கிடைச்சு போச்சு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டாயிடுச்சு. அது என்னன்னா பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி பலியிடப்படவில்லை என்றால் அருமையானவர்களே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் ஆசீர்வதிக்க முடியாது. கவனிங்க, அதே போலதான் அருமையானவர்களே தேவன் இயேசுவை நமக்காக பலியிடப்படும்படி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அந்த பலி நிமித்தமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் அதே தான் செய்தி. பலியிடப்பட வேண்டியது நாம, பலியிடப்பட்டது ஆட்டுக்குட்டி. ரத்தம் சிந்த வேண்டியது நாம, ரத்தம் சிந்தினது தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, சாக வேண்டியது நாம, செத்தது இயேசு கிறிஸ்து. தகனிக்கப்பட வேண்டியது நாம, தகனிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணியத்தினாலே மரணத்துக்கு தப்பிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் புண்ணியத்தினாலே நான் மரணத்துக்கு தப்பி இருக்கிறேன். இயேசுவின் புண்ணியத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24:1 வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை எத்தனை காரியங்களில் ஆசீர்வதித்தார்? சத்தமா சொல்லுங்க. சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆபிரகாம் அவனுடைய குமாரன் ஈசாக்கு 2 பேரும் மோரியா மலையில ஆட்டுக்குட்டியை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. ஆட்டுக்குட்டியை சந்திச்ச பிறகு இங்கே அவருடைய வாழ்க்கை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்தில் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையானவர்களே வரும்போது அது சகல காரியங்களையும் நன்மையால் நிரப்புகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, பணத்தை கொடுத்துட்டு சுகத்தை கொடுக்கலன்னா அங்க நிறைவு உண்டாகாது, குறைவு தான் இருக்கும். சுகத்தை கொடுத்துட்டு பணத்தை கொடுக்கலன்னா அங்க நிறைவு உண்டாகுது, குறைவு தான் இருக்கும். சுகத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு பிள்ளையை கொடுக்கலன்னா அங்க நிறைவு உண்டாகாது, அங்க குறைவு தான் இருக்கும். கர்த்தருக்கு இது தெரியும். ஆகவே அருமையான கர்த்தர் சகல காரியங்களில் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு குறையும் கிடையாது. நான் சொல்லுறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. இருக்கிற குறைவெல்லாம் மறைஞ்சு போயிடும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அருமையானவர்களே, ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அது பண தேவைகளை சந்திக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அது சரீரத்தை சுகமாக்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அது பிள்ளைகளை கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது எல்லா நன்மைகளையும் அது கொண்டு வருகிறது. விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, விசுவாசிக்கும் போது அதனுடைய வாழ்க்கையிலே பலிக்கிறது. பாருங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பெருகவே பெருக பண்ணுகிறார் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டானோ இல்லையோ அவனுக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் வந்துருச்சு. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், என் வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்காதுங்கிற ஒரு பெரிய நிச்சயம் வந்துருச்சு. இப்ப வேலைக்காரனை கூப்பிடுறாங்க, வாயா சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்டு என் மகனுக்கு பெண்ணு பார்க்கணும்.
என் மகனுக்கு பெண்ணு பார்க்கணும், இங்கே யாராவது இந்த அஞ்ஞானியை போய் பார்த்துடாத, என்னுடைய சமூகத்தில் போய் கர்த்தர் காண்பிக்கிற பெண்ணை என்ன செய்ய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுகிறான். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், எனக்கு எந்த குறையும் இருக்க முடியாது. என் குமாரனுக்கு நல்ல திருமணத்தை கர்த்தர் என்ன செய்வாரு, நடத்தி கொடுப்பாரு. ஏன்னா ஆட்டுக்குட்டியை நாங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் வாழுகிறவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு நிச்சயம் உனக்குள்ள வந்த மாத்திரத்தில். இப்போ பாருங்க, வேலைக்காரன் கேட்குறான், பெண்ணு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா என்ன செய்யறது? என்ன சொல்றான்னா, பெண்ணு கிடைக்கலன்னா என்ன செய்யறது? ஆபிரகாம் பாருங்க, அவன் யோசிச்சிருப்பான், இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்ன செய்யாத, வச்சுக்காத. பெண்ணு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லாத. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், கண்டிப்பா பெண்ணு கிடைக்கும். பெண்ணு கிடைப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்களும் சில காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? தொழிலில் சில பெருக்கங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? முதல்ல ஆசீர்வாதம் இருக்குதுன்றதை நம்புங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா காரியம் வாய்க்கும். நடக்காத அற்புதம் கண்டிப்பா நடக்கும். இருக்கிற குறைவு நீங்கும், நிறைவு உண்டாகும். பாருங்க, அவன் போறான். கர்த்தர் உண்மையாவே தேவதூதனை அனுப்பி பாருங்க, பெண்ணை கூட்டிட்டு வந்து நல்லா ஜோரா என்ன செய்து கல்யாணம் நடக்கிறது. அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் என்ன செய்தது, நிவர்த்தி செய்யப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப கடைசியா ஒரே ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 35வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? சத்தமா தான் சொல்லுங்களேன். மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் எஜமானை மிகவும் பாருங்க, வேலைக்காரங்க வந்து எஜமான்களை பற்றி ரொம்ப உயர்த்தி பேசுறதை நீங்க அதிகமா பார்க்க முடியாது. வேலைக்காரங்க போய் எஜமான பற்றி பேசுறதா இருந்தா எப்போதுமே பாருங்க கொஞ்சம் வசப்பாடிட்டு தான் இருப்பாங்க. கஞ்ச பிசினாரி, ஈய மாட்டாரு, எச்சி கையில காக்க விரட்டாத ஆளு. இப்படிதான் பாருங்க எஜமான்களை பற்றி குறை சொல்லிட்டே இருப்பாங்க பொதுவா வேலைக்காரங்க. ஆனா பாருங்க, இந்த வேலைக்காரன் எஜமான எப்படி உயர்த்தி பேசுறான் பாருங்க. ஏன்னா இவனுக்கு நல்லா விளங்கிருச்சு, இந்த ஆளுக்கு கொடுத்தது எந்த மனுஷனும் கொடுத்திருந்தாலும் இவ்வளவு நிறைவு வந்திருக்காது. கர்த்தர் வானத்தை திறந்து கொடுத்ததுனாலதான் இந்த ஆள் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான். அருமையானவர்களே, இது அவனுக்கு விளங்கின மாத்திரத்துல அவன் போய் சொல்லுகிறான், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் வந்து ஆட்டுக்குட்டியை சந்திச்சுட்டு வந்த ஆளு. நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் ஆட்டுக்குட்டியாகி இயேசுவை சந்தித்த ஆட்கள். கர்த்தர் நம்மை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்புறம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சீமானா இருக்கிறார். பிச்சைக்காரனா இருக்கிறான்னு போடல, எல்லாம் சொல்ல சீமானா இருக்கிறார். பாஸ்டர் என்னைய பார்த்தா சீமான் மாதிரி தெரியலையேம்பாங்க சிலர். என்கிட்ட ஒன்றும் அவ்வளவு இல்லையே. உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு, ஆனா முதல்ல சீமான்றதை விசுவாசிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. நீங்க உங்களை சீமானா கர்த்தர் மாற்றி இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிங்கன்னா உங்க பாக்கெட் நிரம்பும், உங்க பர்ஸ் நிரம்பும், உங்க சேஃப் நிரம்பும், உங்க பேங்க் அக்கவுண்ட்லாம் நிரம்பும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பாருங்க, வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதை கொடுத்திருக்கிறது. ஆகவே இயேசுவின் கல்வாரியை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை காண்பீர்கள். இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வானவர் அன்பு மாறாதாமே.
காருண்யத்தால் என்னை என்றென்றுமாய் இழுத்துக் கொண்டார். உன்னதர் அன்பு மாறாதாமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாமே நன்மை கிருபையும் தொடருமே. கர்த்தருடைய வீட்டிலே நானும் நீடித்த நாட்களாய் நிலைப்பேனே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே. என்ன நேரிலும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே. வானவர் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே. என்ன நேரிலும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே. வானவர் அன்பு மாறாதாமே. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார். அவரின் மிகுந்த காருண்யத்தால் என்னை என்றென்றுமாய் இழுத்துக் கொண்டார். உன்னதர் அன்பு மாறாதாமே. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார். அவரின் மிகுந்த காருண்யத்தால் என்னை என்றென்றுமாய் இழுத்துக் கொண்டார். உன்னதர் அன்பு மாறாதாமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாமே நன்மை கிருபையும் தொடருமே. கர்த்தருடைய வீட்டிலே நானும் நீடித்த நாட்களாக நிலைப்பேனே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே. என்ன நேரிலும் மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் உன்னவர் அன்பு மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் தூயவர் அன்பு மாறாதாமே. ஜீவ வார்த்தை
வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.